வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் KR கோவிந்தராஜ் பேசுகிறேன். சனி வக்ர பயிற்சி விருச்சக ராசிக்கு ஜூலை 26 டிசம்பர் 10 வரையிலும் 4.5 மாத காலங்கள் விருச்சக ராசிக்கு வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? வக்ர பயிற்சி என்பது சனிங்கிறது சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. பொதுவாகவே அது தெரியும், நன்மை செய்யாது. ஏன்னா இந்த கிரகங்கள் எப்படின்னா, சனி கிரகம் எப்படின்னா எங்கே சாபம் இருக்கோ அங்கே போய் டக்குன்னு பிடிச்சிக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல 4ல் ராகு, இப்படி கிரகங்கள் அப்படி கோர்வையாக இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் வக்கரம் ஆகும்போது இந்த கிரகத்தினால நன்மை நடக்குமா அப்படின்னா, பொதுவாகவே ஆப்போசிட் எதிரியான கிரகம் தானே. அப்போ எதிரியாக இருக்கும்போது எந்தெந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சி டென்ஷனை ஏற்படுத்திடும். ஏன்னா முதல்லையே யுத்தக்காரங்கன்னு செவ்வாய். அப்போ அந்த பூமியாலேயோ இல்லை வீட்டிலேயோ அந்த சண்டை சச்சரவுகளை அந்த சனி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2வது சனிக்கு பிடிச்ச இடம் எப்படி தெரியுங்களா? சனிக்கு என்ன பிடிக்கும்னா அழுக்கான இடங்கிறது அந்த இடம் தூய்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கே போய் ஒட்டிக்கும் சனி. சனி கிரகத்துடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அது சப்போஸ் சனி தசையோ சனியோ புத்தியாச்சு, சனி புத்தியோ நடந்துச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்றுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும். அப்போ சனி கிரகத்தை எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும், எப்படி அதை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த 4.5 மாதம் அவருடைய பவர் கம்மியாகுது, கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எந்த ஒரு வேலையும் பொதுவாகவே ஒரு அமைதியாக பொறுமையாக எந்த ஒரு டீலிங்கும் நிதானத்தோடு நீங்கள் செய்யணும். எடுத்தம் கவுத்தம்னு எந்த வேலையும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அப்போ சனியுடைய வக்ர காலத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்காத காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சனிக்கு செவ்வாய்க்கு ஆகாது. பொதுவாக சனி நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதே ராசியில் இருக்கவங்க நல்லது செய்யுமா அப்படின்னா நல்லது கண்டிப்பாக செய்யும். இப்போ இந்த ராசியில் இருமே விருச்சகத்தில் நல்லது செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இதே மாதிரி இந்த விருச்சகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி அந்த சனி வக்ர பலன்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறி மாறி இருக்கும். அப்போ இந்த ராசியில் வசதியானவங்களும் இருப்பாங்க, ஏழ்மையானவங்களும் இருப்பாங்க, படித்தவங்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி 3 வகையாக இருப்பாங்க. தொழில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே அடி விழுக்காது. எதனால அந்த மாதிரி இருக்காதுன்னா, அந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு சனி யோகக்காரனாக இருப்பாங்க. யோகக்காரங்கிறது எப்படி தெரியுமா விருச்சகத்துக்கு? அந்த கிரகம் சாபம் இல்லாமல் இருக்கும். அந்த ராசிக்காரங்களுக்கு சாபம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ சாபம் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே சனி நல்லது தான் செய்யும், வழி விடும், அவங்களுக்கு எந்த தடையும் ஏற்படுத்திடாது. சாபம்னா என்ன சார்? குலதெய்வ சாபம், பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம், நம்ம வம்சாவளியே வர்றது தான் சாபம். அந்த சாபம் அந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க ஜனன ஜாதகத்தில் இருக்குன்னா அது வக்கர பயிற்சி காலத்திலையும் அது எதிரொலிக்கும், அந்த தாக்கம் இருக்கும். எப்போ சாபம் நம்மளை விட்டு விலகுதோ அப்போ யோகங்கள் இது சனி கிரகம் யோகத்தை கொடுக்கும். ஏன்னா இடத்தால பிரச்சனை அப்படின்னு சொன்னாவே அது செவ்வாய் தான். அந்த பிரச்சனைன்னு சொன்னாவே சனி தான், பார்த்துக்குங்க. அப்போ காம்பினேஷன் எப்படி நடக்குதுன்னா, எப்படியோ ஒன்று அங்கே பிரச்சனை வரணும்னா சனி அங்கே வரணும், அந்த இடத்துக்கு உள்ளே என்ட்ரு ஆகணும். சனி கிரகம் அந்த இடத்துக்கு உள்ளே என்ட்ரு ஆகணும். அப்போ இட பிரச்சனை வரும். அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகணும். செவ்வாய்ங்கிறது போலீஸ் ஸ்டேஷன், அங்கே ஆட்டோமேட்டிக்கு போகணும். அடுத்தது கோர்ட்டுக்கு போகணும். சனிங்கிறது கோர்ட்டில் இருக்கும். அப்போ இழுக்கும் அப்படியே. இப்படி அந்த சாபம் எங்கே இல்லையோ இது எல்லாம் அப்படியே ஆஃப் ஆகிடும். அப்போ கிரகம் வழி விடுத்துரும். நம்ம கோர்ட்டில் போய் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பிரச்சனை முடிஞ்சிடும், காவல் நிலையத்தில் பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த மாதிரி கிரகங்கள் வேலையை செய்யும். அப்போ சனி நமக்கு யோகம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜனன ஜாதகத்தில் சாபம் இல்லாமல் இருக்கணும். அப்படி சாபம் இல்லைங்கும் போது கோச்சாரத்துலையும் சரி, பொதுவாக நம்ம ஜனன ஜாதகத்திலையும் சரி, 8, 12, 2 இந்த மாதிரி இடத்துல வரும்போது சனி நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு பொது கருத்து ஜாதகத்திலையும் அதுதான். ஆனால் நம்ம ஜாதகத்தில் அப்படி இருந்தாலும் சாபம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதை மீறி சனி வழி விடுவார். எந்த பாதிப்பு இல்லாமல் அவங்க வழி நேர்மையாக போய்கிட்டே இருக்கும், தடங்களே இருக்காது. இந்த ராசிக்காரங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய லெவலில் இருப்பாங்க. அவங்க சனி யோகாதிபதியாக இருப்பாங்க. யோகாதிபதினா அவங்க ஜாதகத்தில் சாபம் இல்லாத இருக்கும். அவங்க ஜாதகத்தில் சாபமே இல்லாமல் இருக்கும். சாபமே இல்லாமல் இருந்தால் சனி கோச்சாரத்திலையும் சரி, சனி ஜாதகத்திலையும் சரி நன்மையைத்தான் செய்யும். அதுதான் சனி யோகக்காரனா இல்லை பாவக்காரனாங்கிறது. சனி யோகமா சாபமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜாதகத்தில் இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு யோகம் செய்யும், சாபம் பண்ணும். அப்போ எங்கே சாபம் இருக்கோ அங்கே போய் சக்குன்னு பிடிச்சிக்கும். அப்போ இந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னா முடக்கும். இப்போ நீங்கள் சாபம் இருக்குன்னா இப்போ உங்கள் பேரில் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை விற்க முடியாமல் அப்படியே லாக் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடம் போட்டிருக்கீங்க, அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படின்னா திரும்ப கிரயத்துக்கு வராமல் அப்படி லாக் பண்ணும்.
எங்கே லாக் பண்ணணுமோ அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அந்த இடம் விற்க விடாமல் பண்ணும், அந்த வீட்டை வாங்க விடாமல் பண்ணும், அந்த வீட்டை விற்க விடாமல் பண்ணும். இதை வந்து சனி ஏற்படுத்துவார். எதுனாலன்னா அந்த சாபம் இருக்கிறனால, சனி சாபம் இருக்கிற வீட்டில் வந்து இருக்க பிடிச்சிக்குவார், எந்த வேலையும் நடக்க விடாமல் அப்படியே கச்சுன்னு பிடிச்சிக்குவார். இதுலேருந்து நீங்கள் வெளியிலே வர முடியாது. அப்போ சாபம் வெளியில் போகணும். அப்போ சாபம் வெளியில் போனால் தான் நல்லது நடக்கும். இப்போ உடல்நிலை நமக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆஸ்பத்திரியில் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நமக்கு நல்லபடியாக ஆரோக்கியமாக நம்ம வெளியில் அனுப்ப வரையிலும் அவங்க ட்ரீட்மெண்ட் கண்ட்ரோலில் இருப்போமா இல்லைங்களா? அப்போ நமக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை அந்த நோய்க்கான நம்ம அந்த நோய்க்கான மருந்து கொடுத்து அந்த நோய் விலகணும், அந்த நோய்க்கான ஆப்ரேஷன் பண்ணோம்னு தான் நம்ம உடல் ஆரோக்கியம் பெறுது. அது மாதிரி நம்ம ஜாதகத்தில் அந்த சாபம் இருந்துச்சுன்னா அந்த சாபத்தை சரி பண்ணி அந்த சாபம் வெளியில் வந்தால் தான் நம்ம கடன் குறையும், நோய் நிவர்த்தியாகும், நமக்கு தொழில் நல்லபடியாக நடக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை கிடைக்கும். இதெல்லாம் வந்து மூல காரணமாக நிற்கிறது வந்து சனி கிரகம் தான். அப்போ நமக்கு ஒன் பை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கிரகங்கள் சப்போர்ட் வேணும். அது சனி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எல்லா 12 ராசியிலையுமே சனியோடைய ஓட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் மெயினாக என்ன தெரியுங்களா, இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு சனியுடைய தசையோ சனியுடைய புத்தம் இருந்து அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ 12 ராசிலையுமே சனியுடைய தாக்கம் பிறக்கும் ஜாதகத்திலையும் இருக்கும், கோச்சாரத்திலையும் இருந்துக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் என்ன தெரியுங்களா, தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டாத்தம சனியிலெல்லாம் ரொம்ப அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு அங்கே சாபம் இருக்கும். அந்த சாபம் அங்கே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பல மடங்கு சொத்து சேரும் எப்பயுமே. இப்போ அவங்க பேரில் சொத்து எவ்வளோ சொத்து இருந்தாலும் அந்த சொத்து வந்து திரும்ப சொத்து சேருமே தவிர திரும்ப குறையாது. ஆனால் அங்கே சாபம் இருந்தால் எவ்வளோ சொத்து சேருதோ அவ்வளோ சொத்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படி அந்த சொத்து போகுதுன்னே தெரியாது. கடன் மூலிமா, பேங்க் மூலிமா அந்த இடம் வந்து சீஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து சாபத்தினால ஏற்படுத்துறது. இந்த சாபங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சாபங்கள் ஒரு ஜாதகத்தில் சாபம் இருக்கா, என்ன சாபம் இருக்குது அவங்களுக்கு. சாபம்னா 14 சாபம் இருக்கு. அதுல அவங்க என்ன சாபத்துல லாக் ஆகி இருக்கிறாங்க, அந்த சாபத்துல இருந்து அவங்க எப்படி வெளியில வர்றது, அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணா அந்த கிரக யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மை. இதை நம்ம செஞ்சே காமிக்க முடியும். அப்ப எத்தனையோ பேர் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், எத்தனையோ பலன்கள் சொல்றோம். ஆனா அதுக்கு உண்டான தீர்வு கொடுக்கணும் இல்லைங்களா. தீர்வுங்கிறது நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்றது. தீர்வுங்கிறது இல்லை உங்களுக்கு சாபம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது அதை அவங்க உணர முடியும், அதை கண்ணில் காமிக்கணும். அப்போ அந்த சாபம் நிவர்த்தி ஆகும்போது அவங்களுக்கு கிரகங்கள் கை கொடுக்கும். இப்போ நம்ம சாபத்தை நிவர்த்தி பண்ணும்போது அந்த கிரகத்தால் யோக பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து யோக பலனை அனுபவிக்க அப்படின்னா கிரகங்கள் சப்போர்ட்டு நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ சனியோட சப்போர்ட் நமக்கு வேணும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கும். சனின்னா சாபம், செவ்வாய்னா செவ்வாய் தோஷம், ராகுன்னா ராகு தோஷம், கேதுன்னா கேது தோஷம். இப்படி கிரகத்துக்கு இருக்குது. அப்போ குரு தோஷம் இருக்குது, சந்திர தோஷம் இருக்கு. இப்படி கிரகங்களுக்கு சந்திர தோஷம் கிடையாது. இப்படி கிரகங்களுக்கு பவர் ஒவ்வொன்று இருக்கு. அப்போ இதில் மெயினாக 3 கிரகங்களுக்கு வந்து சாபம் ஏற்படும். அது சனி, சூரியன், சந்திரன். இது 3மே சாபத்துக்குரிய கிரகங்கள். அதுக்கு தான் மெயினாக என்ன சொல்றது, அப்பா அம்மாங்கிறது சூரியன்கிறது சந்திரன், சூரியன்கிறது அப்பா, சந்திரன்கிறது அம்மா. அப்போ தாய் தகப்பன். அப்போ தாய் தகப்பன் மூலியமாக தான் ஒரு குழந்தைக்கு சாபமோ தோஷமோ யோகமோ வரும். அப்போ அவங்களுடைய தாத்தா பாட்டி என்ன வாங்கியிருக்காங்களோ அது தோஷமோ யோகமோ அவங்கள ஒட்டி வரும். அப்போ அந்த ராசியில் நீங்கள் 12 ராசியில் பிறந்திருந்தாலும் அந்த அமைப்பு பிரகாரம் அந்த சாபமா யோகமா அப்படிங்கிறது அதில் தொடர்ந்து அந்த சனி வந்துக்கிட்டே இருக்கும். பிறப்பு ஜாதகத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பிறப்பு ஜாதகத்தில் சனி வந்து யோகமாக இருக்கார் அப்படிங்கும்போது 3, 6, 12 இயற்கையிலேயே அமைஞ்சிரும். அப்போ இயற்கையிலே அமைஞ்சும் போது அவங்களுக்கு அஷ்டமத்து சனி காலத்திலும் சரி, அஷ்டாத்தமணி சாணத்திலும் சரி, இந்த மாதிரி பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு ராசியில் ஒரு கிரகம் டச் பண்ணுதுன்னா நம்ம ஜாதகத்தில் சாபம் நீங்கி இருக்கும்போது மற்ற சாபம் நீங்கி இருக்கும்போது நமக்கு தடைகள் இருக்காது. ஆனால் சாபம் நீங்காமல் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துடைய தடை நமக்கு தொடரும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருந்தாலும் சரி, இல்லை பெரிய கடைகள் வச்சுருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் வந்து மேலே வர முடியாததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா கிரகங்களுடைய தோஷம் ஈஸியாக விளக்கிடலாம், ஆனால் சாபத்தை விளக்குறது பெரிய விஷயம். அந்த சாபத்தை யார் நீக்கிறாருங்கிறது ஒரு பிராப்தம் இருக்கும். யார் மூலியமா அந்த சாபம் நிவர்த்தி ஆகணுங்கிறது பிராப்தம் இருக்கு. அப்போ அந்த சாபத்துக்கான நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியலும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த சாபம் நிவர்த்தி ஆகும். நார்மலாக நம்ம போய் குளிக்கிறதோ கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ அதெல்லாம் வந்து நார்மலாக போகிறது.
அப்போ இங்கே போயிட்டு இந்த ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் இத்தனை நாள் எனக்கு இது சரியாகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது ஜென்ரலாக நடக்கிறது. இப்போ எப்படி சனி வக்ரமாகி 4.5 மாதம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் அப்பப்போ போகிறது. ஆனால் நமக்கு நிரந்தரமாக நமக்கு ஜாதகத்திலிருந்து அந்த சாபம் விலகிறது, கிரகங்களுடைய நல்லது நடக்கிறதெல்லாம் நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்து எடுத்து அதை சரியாக கணிக்கும் போது நமக்கான தடைகள் விலகி நம்ம ஜாதகம் மூலியமாகவும் சரி நம்ம வாழ்க்கையில் உயர முடியும். அப்போ கிரகங்கள் சப்போர்ட் சனி கிரகத்தோட சப்போர்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ சனி தான் ரொம்ப ரொம்ப நமக்கு எல்லாத்துக்குமே உண்டு. இப்போ அரசு வேலைக்கு போனால் சனி கிரகம் நமக்கு சப்போர்ட் வேணும். அப்போ பூர்வ புண்ணியங்கிறது சனியை குறிக்கும். அப்போ அந்த சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம அரசு உத்தியோகத்தில் போயிருக்கோம், நல்ல பேர் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு நல்ல பேரு புகழெல்லாம் வேணும்னா சனி கிரகம் நல்ல பவராக இருக்கும். சனி மக்கள் தொடர்பு உள்ளது. இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கோம், 4 பேர்த்துக்கு பரவிருச்சுன்னா அவங்க 40 பேர்த்துக்கு பரப்புவாங்க. அதுதான் சனியோட தொடர்பு. சனிக்கு நேர்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், வேகமாக இருக்கக்கூடாது. இது மந்தன். அப்படி இருக்கும்போது அந்த சனி கிரகம் வாரி வழங்கும். நம்மளை அறியாமையே நம்மளுடைய பேரு புகழ் வெளியில் கொண்டு போய் சேர்த்துரும் சனி கிரகம். அப்போ சனியோடைய புத்தியும் சனியோடைய மாற்றமும் நமக்கு நல்ல வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு சனி ரொம்ப முக்கியமான காரணமாக வருது. அப்போ சனியால் நமக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நம்ம சனி கிரகத்தை வழிபாடு பண்ணுறதும், சனி கிரக கோயிலுக்கு போகிறதும், தர்ம காரியங்கள் செய்கிறதும், ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்கிறதும் இதெல்லாம் சனி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ நமக்கு தர்ம காரியங்கள் செய்ய செய்ய நம்ம சனியோடைய தாக்கத்திலிருந்து வெளியே சனி யோக பலன்கள் நமக்கு கொடுக்கும் ஜாதகத்தில். அப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிற லைவ்ல பார்க்கும்போது சனி கிரக வக்கர பயிற்சி நம்ம சொல்லி ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்கும். சார் எனக்கு அந்த சாபங்கள் இருக்குதா, என்ன சாபம் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் இருப்பாங்க. சாபம் எனக்கு இதுவரை நிவர்த்தி ஆகவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இதுவரையும் பரிகாரம் செஞ்சு எனக்கு என்ன மாற்றம் இல்லைன்னுபாங்க. நீங்கள் பரிகாரம் செஞ்சு மாற்றம் இல்லைன்னா அந்த சாபம் இன்னும் விலகலைன்னு அர்த்தம். இதுதான் மெயின். அப்போ உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் இந்த சாபம் நிவர்த்தி ஆகணும், சாபம் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை எதனால எனக்கு கடன் வருது, இந்த கடன்லேருந்து நான் எப்படி வெளியில் வரணும், நோய் எனக்கு எப்படி இருக்குது, நோய் எப்படி தீர்க்கணும், அதுக்குண்டான நேரங்கள் அதுக்குண்டான காலங்கள்லாம் எப்போ வருது சார், அதை எந்த மாதிரி எனக்கு சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க சப்போஸ் என்னுடைய ஜாதகம் பார்க்கணும், என்னுடைய கான்டாக்ட் வேணும்னா என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் நேரில் வரணுமா இல்லை ஆன்லைனில் பார்க்கணுமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல மாற்றங்களை, கிரகங்கள் எப்படி நல்ல மாற்றங்களை கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே வருவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.